முரளி, என் மாமனார் வண்டி ரிப்பேர் ஆகி நிக்குது போல. அந்த ஆள் காருக்கு என்னன்னா நமக்கு என்னடா? அந்த சிவன் நம்ம பக்கம் இருக்கா மச்சான். ஆமா ஆமா, சிவபெருமான் நம்ம கூட தான் இருக்காரு. கூடவே அந்த ஆள் கார் ஸ்பார்க் பிளக் நம்ம கூட தான் இருக்குது. கூட கூட்டிட்டு போறடா. ஆள் வரீங்களா? $2 மணி நேரத்துக்கு சொல்லு விட்டான்ல, 200 ரூபாய்க்கு இது கூட செல்லல. எப்படி இது புக்கிங் கொடுத்துட்டுமா? கொடு. என்னடா சொல்ற? அடையாளம் தெரியலையா? ஒன்றும் புரியல, அப்படியே பார்க்காம போயிட்டா. ஆனா மச்சான் முரளி ரொம்ப அழகாயிட்டாடா. அதாவது கட்ரினா கைஃபோட அழகா இருக்கடா. சரியா சொன்ன மச்சான், அவன் கட்ரினா கைஃப் தான். ஏன்னா கட்ரினா கைஃப்க்கு உன்னை தெரியாது, ஜோயாவுக்கும் உன்னை தெரியாது. என்னப்பா குந்தன்? வணக்கம் ஆண்டி. போன வாரம் தானப்பா சிலிண்டர் போட்டு போனாங்க. அட பண்டிகை டைம் ஆண்டி. ஆமா. வச்சுங்க, நாளை பின்ன சரி, வரும். வந்துருச்சு. இப்படி வச்சுட்டு போப்பா. அப்புறம் குந்தன், அந்த அந்த சிங்க் பைப் உடைஞ்சு மறுபடியும் லீக் ஆகுதுப்பா. அது என்னன்னு கொஞ்சம் பாரு. பாக்குறேன். ஏ குந்தன், எங்க காரை நீ எங்கப்பா சர்வீஸ்க்கு விட்ட? காலையில ஜோயாவை பிக்கப் பண்ண போலான்னு கிளம்புறோம், வண்டி சுத்தமா ஸ்டார்ட் ஆகல. ஸ்பார்க் பிளக் செக் பண்ண சொல்லுங்க. அடையாளம் தெரிஞ்சதா இல்லையா? போச்சுரா, அவ கஜினி சூர்யாவா மாறிட்டான்னு நினைக்கிறேன். நீ டாக்டர் கூட்டிட்டு போ, கண்டிப்பா கூட்டிட்டு போ. கஷ்டம் தான், ஆனா கூட்டிட்டு போ. போடா. காசுக்கு என்னடா ஆயிடுச்சு? கேஸ் சிலிண்டர் போடுற பசங்க எல்லாம் சேட் அடிக்கிறாங்களேன்னு அப்பவே தோணுச்சு. இந்த மூஞ்சி எங்கேயோ பார்த்திருக்கேன்னு. கை எப்படி இருக்கு? இந்த கை ஆமால. சரி, பார்க்கலாம். எப்போ? சீக்கிரமாவே. பாய். எப்படி முடிஞ்சது? பானிபூரி சாப்பிடுறதுலாம் வெட்டியாடி. இது என் ஃப்ரெண்ட் ராஷ்மி. ராஷ்மி, இது
மை செல்ஃப் சங்கர் குந்தன் சங்கர். பானிபூரி ஓகேவா? நல்லா இருக்கு. ஜோயா எப்போ பண்ணுவோம்? என்னது? அதான் ஓடி போகிறது. ஏன் ஓடி போகணும்? சரி, அப்போ நான் முஸ்லீமாக மாறிட்டா? நீ எதுக்கு முஸ்லிமா மாறணும்? அப்போ கல்யாணம் எப்படி நடக்கும்? யாருக்கும் வேணும்? உனக்கும் எனக்கும்? ஒரு நிமிஷம் இருங்கண்ணா. நீயும் நானும் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? போதும் போதும். ஏன்னா நம்ம 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணுறோம். இதே போல இருந்து 5 முடிஞ்சிச்சு எல்லாருக்கும். உங்களுக்கு ஒன்று பாக்கி இருக்கு. கொடுங்க. சரிங்க. அப்படியே மேடம்க்கு இன்னொன்று கொடுங்க. 1 minute. என்ன சொல்லிட்டு இருந்த? முதல்ல டீ போடாம பேசு. சரி, நான் கட் பண்ணிக்கிறேன். டீ கட் பண்ணிக்கிறேன். இந்த லவ் மேட்டர் எப்ப நடந்தது? இதை கொடுத்து. என்ன எப்போ நடந்தது? 8 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கோம்ல நம்ம. இன் யோர் ட்ரீம்ஸ் குந்தன் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போ நான் 10th படிச்சுட்டு இருந்தேன். நான் மட்டும் என்ன லாவா படிச்சுட்டு இருந்தேன்? நானும் 10th தானே படிச்சுட்டு இருந்தேன். குந்தன் அப்போ நம்ம சின்ன பசங்க. அதான் இப்போ வளர்ந்துட்டல. இப்போ கட்டிக்கோ. யூ ஆர் மேட் குந்தன். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ரஷ்மி கிளம்பு. வா. ஏய் யார் இவ? சின்ன வயசு ஃப்ரெண்ட் இப்போ லூஸ் ஆயிட்டான். தம்பி, ரிக்ஷா தம்பி, பைசா வாங்காத மேடம் கிட்ட அண்ணி மாதிரி உனக்கு. 2 பேர்ல யாருன்னா உயரமா கோவமா இருக்கிறவங்க. இங்கே நீ பாக்குற நேரா பார்த்து ஓடியா. யூ ஆர் மேட். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. forget me. யூ forget me. ஃபர்கெட் மீ அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன மறந்துரு அப்படின்னு. என்னடா 8 வருஷமா ஊத்தி ஊத்தி வளர்த்த காதல ஒரே விஷயத்தை புடிக்கிட்டா? ஐய் முரளி, கரெக்டான நேரத்துல வந்து இந்த இதை விட சந்தோஷமான நியூஸ் இருக்க முடியாது. என்ன பண்ண போற குந்தன்? அவளுக்கு உன் பேராவது ஞாபகம் இருக்கா இல்லையா? முரளி, அவளை சும்மா இருக்க சொல்லு. இல்லைன்னா அடிச்சு சாவடிச்சிடும். குந்தன், ஓ சிவன் என்ன ஒண்ணு கைவிட்ட மாட்டார். 15 வருஷம் திங்கக்கிழமையான விரதம் இருக்கு. ஓ கல்யாணம் அவ கூட நடக்காத ஐயரே. வேணா நல்லா பேசிட்டு இருக்கல. வேணா அடிக்காத அடிக்காத அடிக்காத. முதுகுல குத்தாத. வீட்டை விட்டு வெளில அனுப்பாதன்னு சொல்றல. அனுப்பிட்டான். ஏ போறபோக்க நீ உருப்பட மாட்டடா. என்னாச்சு பிந்தியா? பாருங்க ஆண்டி, மத்தியானமே குடிச்சிட்டு வந்து நிக்கிறோம். நம்ம 2 பேர் கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு இந்த காசி மொத்தமா ஒத்த கால்ல டான்ஸ் ஆடுற பார். ஏய், ஒரு அர்க்கானிய கட்டினாலும் கட்டுவா, ஒன்ன கட்டிக்க மாட்டேன்டி. போடா பொறுக்கி. குந்தன் குழந்தை மாதிரி குதிக்குது பாரு. நீ தாண்டி குரங்கு. உன் வால் எங்க? சோயா. அட குந்தன், நீ இங்க தான் இருக்கியா? உன்னை தேடி காலேஜ் பூரா சுத்திட்டு வர. ஒண்ணு இல்லப்பா, வீட்டுல ஒரு விசேஷம் வச்சிருக்கேன். குறைஞ்சது ஒரு 50-60 பேராவது வருவாங்க. நம்ம சுந்தர்லால் கிட்ட தான் டெக்கரேஷன் வேலையெல்லாம் கொடுத்துருக்கேன். நீயும் கூட மாட இருந்து உதவி பண்ணா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த காத்தாடி கொஞ்சம் தூக்கி பிடி. நாளைக்கு என்னப்பா ஸ்பெஷல்? நாளைக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்டேன். ஒண்ணு இல்லம்மா, நீயும் ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்திருக்க. நம்ம வீட்லயும் பண்டிகை விசேஷம் எல்லாம் கொண்டாடி ரொம்ப நாள் ஆச்சுல, அதான். பாரா, not bad. ஏ குந்தன், ஆமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? காத்தாடி பிடிக்க வந்தேன். காத்தாடி. ஏன் சாமி அவ உன்னை பார்த்தாலே சிரிக்க ஆரம்பிச்சிடறா? வெக்கமா இருக்குல்லடா. என்ன கல்யாணம் பண்ணி போற புருஷன் இப்படியா பேன்னு பார்த்துட்டு இருப்பா? கொஞ்சம் வெக்கா இருக்கும், கொஞ்சம் கூச்சம் இருக்கும். பொண்ணுன்னா அப்படிதான்டா இருக்கணும். இல்ல எனக்கு என்ன மறுபடியும் டீல் விட்டோன்னு தோணுது. என்ன பாரு, அது கொஞ்சம் பத்திரமா எடுத்து வைப்பா. எங்கடா உன் ஆளை பார்க்கவே முடியல? அவருடைய உயிர் தோழியும் கண்ணிலேயே பார்க்க முடியல. யார்கிட்டையும் சொல்லாம ஊரை விட்டு விட்டாங்களோ? செருப்பல். என்னப்பா குந்தன், எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குல்ல? கண்ட்ரோல். பொறுப்பா பாத்துக்குப்பா. ஜோயாவை பொண்ணு பார்க்க வராங்க. மாப்பிள்ளை டாக்டர். கூடி வந்தா சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிடுவேன். நானும் ரிட்டையர் ஆகிறதுக்கு இந்த 2 வருஷம் தான் இருக்கு. ஏய் ஜோயா எங்க? என்னாச்சுடா உனக்கு? ஏய் குந்தன், என்னடா முட்டம் சனி. உனக்கு என்ன பைத்தியமா குந்தன்? விடு கைய, வலிக்குது. எனக்கும் நண்டி வலிக்குது. சின்ன வயசுல ஒரு வாட்டி என் கையை வெட்டிக்கிட்டா அடுத்த வாட்டி கண்டிப்பா உன் கை தான் வெட்டுவேன். உனக்கு என்ன ஆச்சு குந்தன்? ஏன் இப்படி எல்லாம் உளர்ற? அப்படியா?
உனக்கு தெரியாது இன்னைக்கு சாயங்காலம் உன்னை பொண்ணு பார்க்க வந்துட்டு இருக்காங்கன்னு? அதுக்காக தான் உங்க அப்பா இந்த அலங்காரம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. மா சாயந்தரம் என்ன பொண்ணு பார்க்க வராங்களா? ஆமா. அதே என்கிட்ட சொல்ல. உங்ககிட்ட என்ன சொல்லணுங்கிற? உங்க அப்பா தான் எல்லா ஏற்பாடையும் பண்ணிருக்காரு. நான் என்ன சின்ன குழந்தையா எல்லாம் முடிஞ்சு நீங்களே எடுக்கிறதுக்கு? நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். சோயா, எல்லாரும் முன்னாடி பிரச்சனை பண்ணாத. முதல்ல பையனை பாரு, மத்ததெல்லாம் அப்புறமா பேசிப்போம். இங்க பாரு, சாயங்காலம் உன்னை பொண்ணு பார்க்கறதுக்கு தான் வராங்க. கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு இல்ல. எனக்குள்ள 1008 வேலை இருக்கு. முரளி அண்ணி சிஸ்டர்ல ஜோயா 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 குந்தன் சாயந்தரம் ஃபங்க்ஷனுக்கு வருவான்ல? வராம எப்படி? உங்க அப்பா தான் எல்லாருக்கும் ஜூஸ் கொடுக்குற வேலையை அவன்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அப்படியே மொத்தமா தட்டோட எடுத்துக்கோ. நீங்க எல்லாம் எப்படா திருந்த போறீங்க? முதல்ல ஒண்ணு குடி. வைடா போடா. குந்தன், ஜோயா உன்னை கூப்பிடுற. ஏன்? நீயே போய் கேட்டுக்கோ. ம். எனக்கு சத்தியமா இதை பத்தி தெரியாது குந்தன். உட்காரு. எனக்கு இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லை குந்தன். அப்படியா? அப்புறம் முதல்ல இங்க இருந்து என்ன காப்பாத்து குந்தன். இல்ல நீ இல்ல நானே என் கையை அறுத்துப்பேன். அப்படிலாம் சொல்லாத சோயா. நீ பாரு, இந்த ட்ரெஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க. Thank you, முரளி. இந்தாங்க. அடேங்கப்பா. இங்க வந்து வீட்டு வேலை பார்க்கறதுக்கு வெக்கமா இல்ல உனக்கு? எனக்கு என்ன வெக்கம்? ராஜகுமாரன் இங்க இருக்கிறவங்களுக்கு ஜூஸ் ஊத்தி கொடுத்துட்டு இருக்கான். அட கடவுளே, குந்தனா? குந்தனே தான், அண்ணியோட பார்ட்டி இல்ல. ஓஹோ, அவ உனக்கு அண்ணியா? அப்பனா நீயும் அண்ணிதான். அப்புறம் இவ? அவங்களும் அண்ணிதான். சபாஷ். நானும் அண்ணி, அவளும் அண்ணி. உங்க அண்ணன் அப்படியே காதல் இளவரசன். போற வரவெல்லாம் உனக்கு அண்ணி ஆவறதுக்கு இல்லையா? இல்லன்றியா?